ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடந்த 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா, கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. கரூரில் விஜய் பரப்புரை அந்த பிரச்சாரத்தை பண்ணும்போது கூட்ட நெரிசலில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவித்து இந்த மாதிரி ரஜினி சார் எல்லாருமே நெஞ்ச உலுக்கி வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ட்வீட் பண்ணியிருந்தார். உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் மற்றும் காயமடைந்தவர்களும் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேதனையோடு ட்வீட் பண்ணியிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழறிவு மணியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிரதமர் மோடியும் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அன்பிற்கினியவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன. இந்த கடினமான நேரத்தை அவர்களுக்கு வலிமை கிடைக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் பண்ணியிருந்தார். பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழறிவு மணி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுபோல் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்று தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை. நான் பிரச்சாரம் செய்யும்போது கூட்டம் வரும், கொரோனா பரவும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த விஷப்பரீட்சை வேண்டாம் என்று என்னிடம் ரஜினி சொன்னார். ஓகேங்களா? அதுதான் மனித கடவுள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனித கடவுள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தமிழறிவு மணியன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் யூகிச்சுக்கலாம். ஓகேங்களா? என்னை நம்பி என்னுடன் வருபவர்களை பலிகடா ஆக்க நான் விரும்பவில்லை. ஓகேங்களா? ரஜினி அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தார். என்னை நம்பி என் கூட வர்றாங்க ரசிகர்கள், அவங்களாம் பலிகடா ஆக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பற்றி கீழே காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தமிழறிவு மணியன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.